வணக்கம் சார். வணக்கம். டிவிகே உடைய ஆட்சி 2 மாதம் கடந்து போயிட்டுருக்கு. ஸோ எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு கூட திமுக ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க, குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து புகார்கள் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது, குதிரை பேரம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதிமுக எம்எல்ஏக்களும் ரிசைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க டிவிகே உடைய இந்த ஆட்சியை? இந்த 2 மாத காலத்தில் பல கோடி ரூபாய் ஊழல் நடக்குது. நீங்கள் ஒரு 2 நாட்களுக்கு முன்பு பழனியில் 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு இடம் 2 கோடிக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டு உலகெங்கும் செய்தியாக மாறியிருக்கு. ஒரு தனியார் நிலம் கோயிலுக்கு கொடுக்குறாங்க. அந்த கோயில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கு. அந்த நிலத்தை தனியார் ஒருவருக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கு. மாரிமுத்து ரெஜிஸ்ட்ரார், அவர் துணை பதிவாளரை வைத்து அந்த 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள இடம் 2 கோடிக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ ராம ரவிக்குமார் அங்கே போய் நிலம் பறி போயிடுச்சு, 98 கோடி ரூபாய் ஊழல் யாருக்கு இந்த பணம் போய் சேர்ந்துருக்கு, இந்த 100 கோடி ரூபாய் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு ஒரு சமூக விரோதியால். இது HRMC இந்து அறநிலைத்துறை ஆணையாளர் ஸ்ரீதருக்கு தெரியாமல் நடந்திருக்காது, அமைச்சர் ரமேஷுக்கு தெரியாமல் நடந்திருக்காது. இப்படி பல புகார் வருது. ஆனால் திமுக இந்த புகார்லாம் தொடவே இல்லை. ஏன் தொடலை? திருப்பி தாவேக்கா திமுக ஊழலை தோண்டாமல் இருக்க வேண்டும். அதுதான் 2 பேருக்குமான பேரம். குதிரை பேரத்தை தாண்டி ஆன பேரம், ஒட்டக பேரம் வரைக்கும் வந்துருச்சு. திமுக அரசியல் செய்யணும். அடுத்து இந்த இடத்துக்கு நம்ம வரணும். குதிரை பேரம் நடத்துறது டிவிகேன்றாங்க. யானை பேரம் யார் சார் நடத்துறாங்க? திமுக நடத்துது. திமுக தரப்பு வைகோவுடைய 2 எம்எல்ஏக்கள்கிட்ட நீங்கள் இங்கேயே இருங்க, போயிடாதீங்க. தாவேக்கா அவர்கள்ட்ட 2 பேரும் நீங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு தாவேக்கால் இணைஞ்சிருங்க, உங்களுக்கு பல கோடி தர்றோம். அப்போது திமுக தாவேக்காவிடமிருந்து சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசி கொண்டு இருக்கு. தாவேக்கா திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசி கொண்டு இருக்கு. வைகோ 2 சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் பழைய செய்தி. இப்போ புது செய்தி, இப்போ 100 கோடி ரூபாய் இடம் விற்கப்பட்டிருக்கு. இதை பற்றி திமுக வாயே திறக்கலை. ஏன்னா தாவேக்கா வாயை திறந்தா திமுக வாய் கிழிஞ்சிரும். அவ்வளவு ஊழல் இருக்குது திமுக ஊழலை தாவேக்கா தொடுவதில்லை, தாவேக்கா ஊழலை திமுக தொடுவதில்லை. இதுதான் இப்போ ஆட்சி நடக்குது. எப்படி இந்த நாடு நாசமாக போயிடும். கடந்த ஆட்சியில் தெலுங்கு ஆட்சி தான் நடந்தது. சேகர் ரெட்டி, சேகர் நாயுடு, ஏவா வேலு நாயுடு, நேரு ரெட்டி, இப்படி பல லட்சம் கோடிய லஞ்சம் ஊழல் கொள்ளை அடித்தார்கள். கேட்க நாதி இல்லை. அதிமுக ஆட்சி காலத்தில் சேகர் ரெட்டி, மணல் மாஃபியா ஆறுமுகசாமி கவுடா, இதெல்லாம் வெங்கட் நாராயணன் ஒருத்தர் இருக்காரு. வெங்கட் நாராயணன் அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். ஆமாம், கர்நாடகாவை சேர்ந்த வெங்கட் நாராயண ரெட்டி. அவர் ஆந்திராக்காரு, கர்நாடகா செட்டில்டு. அவருக்கு தான் தமிழ்நாட்டினுடைய நலத்தை காப்பாற்றுவதற்கு, காவிரி நீர் வருவதற்கு, மேகதாது அணை திறப்பதற்கு, கபினி ஹேமாவதி அணை திறப்பதற்கு வெங்கட நாராயண ரெட்டியும் கர்நாடகா இருக்கக்கூடிய நாயுடுகளும் தான் கர்நாடகாவுக்கு தண்ணி கொடுக்கணும், தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கணும். இப்படி ஓடிட்டு இருக்கு. அதிமுக ஆட்சி காலத்தில் மானங்கெட்ட முட்டா பயிர் தமிழனுக்கு பூரா சசிகலா தான் கவர்மெண்ட் நடத்துன்னு தெரியுமா தெரியாது? 7 கோடி பேருக்கு தெரியுமா தெரியாதா? சசிகலா IAS IPS சசிகலா போன் வந்து சீஃப் செக்ரட்டரி எழுந்து நிற்பார். நடந்துதான் இல்லையா 7 வருஷம்? இப்போ அந்த கட்சி தலைவி ஆயிடுச்சு. அதே போல தான் திமுக ஆட்சி வந்தால் டவுசர் பாய்ஸ் சோமா செட்டில் எல்லாம் நடிகளை கூத்தடிச்சுட்டு அவர்கள் தான் அரசு நடத்துவான். IAS அதிகாரிகள் போட்டு நீட்டு கைது போட்டு கோடியில் வாங்கி கொடுத்துட்டு இருப்பான். சின்னவர் சொன்னால் சரி, ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் சொன்னால் சரி. இப்படி தான் நடந்தது சோமா செட்டில். சின்ன சின்ன டவுசர் பாய்ஸ் எல்லாம் தினேஷ், ரதீஷ், முதீஷ்
எல்லா சினிமா எடுத்தான் 1000 கோடிக்கு. நடந்ததா இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் கூட கேட்கல. மானம் கெட்ட பயிலுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் அங்கே இடம் 2 சீட் கிடைக்குமான்னு வாழ்ந்துட்டு இருந்தான். நல்ல கண்ணும் ஜீவா கொடுத்த கட்சி நாசமாக போய் இப்போ எங்கே நிற்குது? இப்போ டிவிகே வாசல் நிற்குது. அப்போ எங்கே இந்த மக்களுக்காக போராடுற ஆள் எங்கே இருக்கானா? எங்கேயுமே இல்லை. இப்போ விஷ்ணு ரெட்டி தான். விஷ்ணு ரெட்டி, ஆதவ அர்ஜுனா ரெட்டி, பாசியம் அபினேஷ் ரெட்டி, விஷ்ணு ரெட்டி, இவர்கள் தான் இப்போ கவர்மெண்ட் நடத்துகிறாங்க. 8 கோடி பேர் அடுத்த வேலைக்கு போயிட்டான். ஓட்டு போட்டால் ஒரு நாள் 2000 வாங்கினா அவனுக்கு ஓட்டு போடல, இவனுக்கு ஓட்டு போட்டான், அவன் அடுத்த வேலைக்கு போயிட்டான். எதை பற்றி கவலை இல்லைனா இப்போ அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஏண்டா அவனுடைய உரிமை பறிப்போகுது, உடைய சொத்து பறிப்போகுது, நீ கட்டுற வரி பறிப்போகுது, அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. திராவிட இயக்கம் 75 வருஷமாக அந்த திராவிட இயக்கத்தை ஒழிச்சாச்சு. இப்போ திராவிட இயக்கம் துளிர்க்க ஆரம்பிக்குது. ஏன் இந்த ஆமாம் மீண்டும் அழிஞ்சு போன மக்கள்லாம் விரிகுண்டு ஒழிச்சா அந்த திராவிட இயக்கத்தை. இப்போ திராவிட இயக்கம் இது சீமா இப்போ பொது வேட்பாளராக நிறுத்த போகிறானுங்க. திராவிட இயக்கம் யார் நம்பி இருக்கு? அது முடிவாயிடுச்சு சார். ஆமாம், 100% முடிவாயிடுச்சு. திராவிட இயக்கம் யார் நம்பி இருக்கு? சீமான நம்பி இருக்கு. அப்போ விஷ்ணு ரெட்டிகளுக்கும் அர்ஜுன் ரெட்டிக்கும் ஆதவ ரெட்டிக்கும் அபினேஷ் ரெட்டி, பாஷி அபினேஷ் ரெட்டிக்கும் வேட்டைக்காடுது தமிழ்நாடு. 8 கோடி பேர் இந்த ரெட்டிகளுக்காக உழைச்சிட்டே இருக்கான். உழைச்சிட்டு பழைய சேகர் ரெட்டி, அதுக்கு முந்தைய ராம்மோகன் ராவ் நாயுடு, ஏவாவேடு நாயுடு, இப்படி இந்த பேசாமல் தமிழ்நாட்டை ஆந்திராவோட சேர்த்தலாம். அந்த அந்த ஆமாம், இந்த பக்கம் ரேவந்த் ரெட்டி, இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு தலைமையில் கன்னியாகுமரி வரைக்கும் ஒன்றா சேர்த்துட்டா. இப்போ பினாமி அப்படித்தான் இருக்குது. பேசாமல் ஒன்றா சேர்த்துட்டா விஜயநகர் ஆட்சி, விஜயநகர் மீண்டும் விஜயநகர பேரரசு வந்துடும். விஜய்க்கு யார் வேணும்? விஜய பாஸ்கர், விஜயின் பாஸ்கர், கரூர் விஜயின் பாஸ்கர், புதுக்கோட்டை விஜயின் பாஸ்கர். விளங்குமா அந்த கட்சி, இந்த நாடும்? இதுதான் இந்த டிவிகேனுடைய நிஜம் நிழல். நிஜம் எங்கே இருக்கு, நிழல் எங்கே இருக்கு? ஓடு 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 ஓடு. இப்படி எவனா முதலமைச்சர் ஓடி இருப்பாரா? காமராஜர் ஓடி இருப்பாரா? கக்கம் ஓடி இருப்பாரா? இப்போ சினிமா ஷூட்டிங் நடக்குதுங்க. எல்லாம் கோடம்பாக்கத்து கும்பாலம் நடக்குது, வேற ஆட்சி நடப்பதாக தெரியவில்லை. தூய சக்தினாலே சார். ஆமாம், தூய சக்தி. விஷ்ணு ரெட்டி தான் தூய சக்தி. விஷ்ணு ரெட்டி, ஆதவ ரெட்டி, அர்ஜுன் ரெட்டி, அபினேஷ் ரெட்டி. பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸில் 150 கார் நிற்கிது ராத்திரியில். யார் கார் சார்? யாரு புஷி பார்க்க வந்துருக்காரு. பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸில் யார் போவா? அவர் தமிழ்நாடு அமைச்சர் தானே? அவர் தமிழ்நாடு அமைச்சர் தான். மீட்ரு வாங்குறது பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸில். இரவு பூரா கார் நிற்கிது. ஒரு கேமரா அனுப்பிச்சு படம் பண்ணுங்க. இரவில் என்னையா வேலை? 10 மணிக்கு மேலே 2 மணி வரைக்கும் அவ்வளோ கார் நிற்கிது பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸில். இல்லை ரங்கசாமி வந்திருக்காரா? இல்லை ரங்கசாமி ஏதாவது டீலிங் கவர்மெண்ட் நடத்துகிறாரா? புஷி யாரை பொட்டி வாங்கணுமோ அங்கே வர சொல்லிடுறாரு. அப்போது இன்னும் 6 மாதம் போனால் எப்படி பதுக்கிறதுன்னு இதில் டாக்டரேட்டே வாங்கிடுவீங்க. அப்போது இந்த ஆட்சி அலங்கோல ஆட்சி. இப்போ இடைத்தேர்தல் வருது இல்லை சார்? இந்த இடைத்தேர்தலில் மக்கள் எதனா மாற்றி ஓட்டு போட வாய்ப்பு இருக்குமா? இல்லை விஜயால இன்னும் வீசிட்டு தான் இருக்கா? இல்லை, அதாவது இன்னும் திமுக அதிமுக மீது எந்த விதமான ஒரு சாஃப்ட் கார்டுன்னு 10 வருஷத்துக்கு வராது. 10 வருஷத்துக்கு வராது. 5 வருஷத்துக்கு வராது. இவர்கள் ஊழல். இப்போ இப்படி ஜெயலலிதா ஓட்டு போட்டால் மக்கள், ஜெயலலிதா அட்டியானா புட்டியானா நடமாடு நகைக்கடை, சசிகலா கொள்ள, திவாகரை கொள்ள, தினகரை கொள்ள, பாஸ்கரை கொள்ள, எல்லாம் கொள்ள. மறுபடியும் என்ன பண்ணாங்க மக்கள்? பழைய திருட கருணாநிதி போய் தேடி கண்டுபிடிச்சி ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கினான். 91 கருணாநிதி ஒரே சீட்டு தான். நான் சசிகலாவும் ஜெயலலிதாவும் சுதாகரை போய் 25 வயசில் ஒருத்தரை தத்தெடுத்து, குழந்தை தான் தத்தெடுப்பாங்க, அவனை தத்தெடுத்து அதை திருப்பி கஞ்சா கேஸில் சிறையில் போட்டு இந்த கூத்தெல்லாம் நடந்தது 91 96. அப்போ என்ன பண்ணாங்க? பழைய திருட கருணாநிதி போய் மக்கள் ஓட்டு போட்டு திருப்பி கொண்டு வந்து உட்கார வச்சோம். இப்போ 2 திராவிட இயக்கமும் தீய சக்தியும் தீங்கு குண சக்தியை மக்கள் தூக்கி வீசிட்டு என்ன பண்ணான்? விஜய் உட்கார வச்சுருக்கான். இவர்கள் போடுற ஆட்டம் திருப்பி கருணாநிதி வீட்டுக்கு போய் கோவாவை தட்டி எடுத்து கூப்பிட்டு வர போகிறோம். அதுதான் நடக்க போகுது. ஆனால் அதுக்கு லேட்டாகும்ன்றீங்க? அதுக்கு லேட்டாகும். இல்லை, இது இவங்க விரைவுபடுத்துகிறாங்க. விரைவு. அப்போ 10 வருஷத்துக்கு 5 வருஷம் ஆகும். 5 வருஷம் 3 வருஷம் ஆகும். அப்போ இடைத்தேர்தலில் திமுக வெல்வதற்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த கோபம் இன்னும் மக்களுக்கு அடங்கலை. திமுக அதிமுக மீது உள்ள கோபம் இன்னும் மக்களுக்கு அடங்கலை.
அடங்க வரை இவர்கள் காட்ட மழை தான், அடங்குற வரை விஜய் காட்டில் மழை தான். ஓகே. அடுத்ததாக அண்ணாமலை அவர்கள் பொள்ளாச்சியில் ஒரு மாநாடு போட்டிருக்காரு, வீதி லீடர்ஸ் அப்படின்னு அவரோட அமைப்பில் முதல் மாநாடு, போதைக்கு எதிரான மாநாடு. எந்த அரசியல் விஷயங்களும் பேசல. ஆனால் 26ல் எப்படி ஒரு ஜென்சி புரட்சி நடந்ததோ அதே போல 31லயும் ஒரு ஜென்சி புரட்சி நடந்து ஆட்சி மாற்றம் நிகழும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ என்ன நடந்துகிட்டு இருக்காங்க? இல்லையா, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் தூக்கி வீசப்பட்ட ஒரு பொருள் அண்ணாமலை. இல்லை, அவர் தானே தூக்கி வீசினாரு. இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அமித்ஷாவை தூக்கி வீசக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை வலுவானாளா? ஒரு கேள்வி சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அமித்ஷாவை தூக்கி வீசுகிற அளவுக்கு, ஆர்எஸ்எஸ்ஐ தூக்கி வீசுகிற அளவுக்கு, பாஜகவை தூக்கி வீசுகிற அளவுக்கு, நட்டா, மோடி, சவர்கர் தூக்கி வீசுகிற அளவுக்கு அண்ணாமலை பெரிய ஆளா? சொல்லுங்க. பதிலே காணா. சாதாரண வார்த்தையை விட்டீங்க. வாய்ப்பே இல்லை. அண்ணாமலை இல்லை, அண்ணாமலையை பெற்ற தாத்தா பூட்டனே வந்தாலும் அமித்ஷாவையும் மோடியும் ஆர்எஸ்எஸ்ஸையும் தூக்கி போட முடியாது. அப்படி எவ்வளோ வரல. அம்பேத்கர் பெரியாரே போராடி போட்டு அம்பேத்கரையும் பெரியாருடைய சிஷியனுங்களே அம்பேத்கரையும் பெரியாரையும் துரோகம் பண்ணுறான் ஆர்எஸ்எஸ் சேர்ந்து. அம்பேத்கருடைய பக்தன் தான் அத்வாலே, என்னவா இருக்கான், ஆர்எஸ்எஸ் சேர்ந்து அமைச்சராக இருக்கார். பஸ்வான் சமூக நீதிக்கான அடையாளம், அம்பேத்கர் உருவாக்கப்பட்டவர், எங்கே போய் சேர்ந்தார்? ஆர்எஸ்எஸ் பாஜக போய் சேர்ந்தார். பீகாரில் பெரிய தலித் லீடர், தப்பிக்கவே முடியல. பெரிய லீடர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ், இந்தியாவில் ரயில் ஓடுனா ஓடும், நில்லுனா நிற்கும். அவர் லீடர் எங்கே போய் சேர்ந்தார்? வாஜ்பாய்க்கு வலது பொறுப்பை உட்கார்ந்துருந்தார். ரயில்வே மினிஸ்டர். ரயில்வே மினிஸ்டர் இல்லை, இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர். வாஜ்பாய் அரசை காப்பாற்றுவதற்கு ஜெயலலிதா வீட்டில் கார்லேயே படுத்து கிடந்தார், தண்ணியை குடிச்சிட்டு. நாங்களாம் பார்த்தோம். அவரே தூக்கி போட முடியாத பாஜகவை யார் தூக்கி போட்டா? அண்ணாமலை தூக்கி போட்டார். அவங்களுடைய தொண்டர்கள் அப்படிதான் சொல்றாங்க. இல்லை, தொண்டர்கள் சார், தொண்டர்கள் பூராமே எல்லாம் 1000 ரூபா குண்டர்கள். 1000 ரூபா குவார்டர் பிரியாணி. பார்த்தோம், அவர் என்ஜிஓ மாநாடு மாதிரி இருந்தது. எல்லாம் கொங்கு இளைஞர்கள் பூரா வந்திருந்தான். வேற என்ன அங்கே நடக்குது? கொங்கு ஈஸ்வரன் இருந்தார், இன்னொரு ஈஸ்வரன் உருவாயிருக்கார், அவ்வளோதான். எங்கே பொள்ளாச்சிக்குள்ள மாநாடு நடக்கிற போதே உங்களுக்கு கதை முடிஞ்சு போச்சு. கொங்கு பெல்ட்டை நம்பித்தான் நான் கூட்டம் போட்டிருக்கேன். அடுத்தது திருச்செந்தூர். அடுத்தது ஆமாம், திருச்செந்தூரில் ஆன்மீக மாநாடு. அடுத்து மதுரை. மதுரை வருது, சென்னை. அப்படி சென்னை கடைசியாக வரும்போது ஒன்றும் இல்லாமல் போயிடும். 13,000 பேர் அவருடைய உறுப்பினர் சேர்ந்துருக்கான். இல்லை, 19 லட்சம் பேர் இல்லைங்க. நீங்கள் 19 லட்சம் பேர் ஒரு இயக்கத்தில் சேர்ந்தா முதல் மாநாடு எங்கே கூட்டிருப்பாரு? தீவுத்தொடரில் போட்டு 1 லட்சம் பேரை காமிச்சு சென்னையே ஸ்தம்பிக்க வச்சிருப்பார். நேற்று எவ்வளோ பேர் சொன்னாங்க? அதிகபட்சம் ஒரு 10,000 to 15,000 பேர். 10,000 பேர், அவ்வளோதான். 7 லட்சம் சொல்லியிருப்பாங்களே. இல்லை, 7 லட்சம் 10 லட்சமா? 1 லட்சம் ஆதாரம். ஒரு 10 மடங்கு சேர்த்திக்க வேண்டியதுதான். அரசியல் கட்சி நடத்துகிற கூட்டம் பூராமல் 10 மடங்கு சேர்த்திக்குவாங்க. 10 to 15,000 பேர் யார் வேணாலும் சேர்த்துலாம். 10 கோடி ரூபா செலவு பண்ணிங்கன்னா யார் வேண்டுமானாலும் 15,000 பேரை சேர்த்துலாம். இதை தமிழ்நாட்டு அரசியல். இவனுக்கு குவார்டர் பிரியாணி கொடுத்தீங்கன்னா, கார் கொடுத்தீங்கன்னா, மெட்ராஸ் சுற்றி பார்க்கணும்னு சொன்னால் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 10,000 வண்டி வந்துடும். வண்டிக்கு 70 பேர் கணக்கு போடுங்க. இது சாதாரண கணக்கு. சென்னை சுற்றி பார்க்கணும், காரை கொண்டு லாரி நிறுத்தினது, பஸ்ஸை நிறுத்தினீங்கன்னா குவார்டர் பிரியாணி சாப்பாடு மெரினா போய் சுற்றி பார்க்கலன்னா பஸ்ஸில் ஏறிடுவோம். பஸ்ஸில் ஏறிடுவோம். அவன் போதை தெரியாமல் வச்சு குவார்டர் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா திருப்பி மெட்ராஸ் சுற்றி போகிற மாநாட்டை முடிச்சுட்டு கொண்டு வீட்டில் இறக்கி விட்டுடலாம். இப்படி தான் பல கட்சி மாநாடு நடக்குது. எந்த கட்சி மீட்டிங்கு எவனா மக்கள் போகிறானா? திமுக கூட்டம் நடக்குதுங்க. என்னைக்காவது மக்கள் மக்கள் வேடிக்கை பார்த்துருக்கானா? திமுக காரனே வருவான், அவனே கொடியை கட்டுவான், அவனே கோஷம் போடுவான், அவனே சேரை போடுவான், அவனே பேசுவான், அவனே அவச்சுட்டு அவனே கிளம்பிடுவான். மக்கள்லாம் போகிறதே இல்லை. அதெல்லாம் போய் இப்போ 20, 30, 40 வருஷம் ஆச்சு. நானெல்லாம் பல மீட்டிங் கேட்டிருக்கேன். தெருவில் உட்கார்ந்து தான் கேட்டிருப்போம். விடுதலை விரும்பி பேசுவார், வெற்றி கொண்டா பேசுவார், நன்னில நடராஜன் பேசுவார். அதெல்லாம் ஒரு காலம். இப்போ அது போன்ற ஆட்களே இல்லை. சேர் போட்டு குவார்டர் கொடுத்து, பிரியாணி கொடுத்து, தண்ணி பாட்டில் கொடுத்து, சேர் போட்டு உட்காந்து தூங்கிட்டு போதையிலே கேட்டுட்டு இருப்பான். கூட்டம் முடிஞ்சதுன்னு அவனை தட்டி எழுப்பி திருப்பி பஸ்ஸில் ஏற்றி வீட்டுக்கு கொண்டு போகணும். அண்ணாமலையே ஒரு கட்சியாக இருப்பார். சசிகலா இருக்குல்ல, டிடிவி இருக்கார்ல, வைகோ இருக்கார்ல, அதே போல் அவரும் ஒரு கட்சி தலைவர், அவ்வளோதான். அதை தாண்டி அண்ணாமலைகிட்ட எந்த விதமான அரசியலும் இல்லை.
தமிழ் தேசியம் பேசுவாரா? இல்லை 31 ஆட்சி மாற்றம் 31 இல்லை, ஏமாந்தா 27 ஆட்சி மாற்றம் வந்துடுவார். நான் கேட்குறது, விஜய்கிட்ட ஒரு கொள்கை இருந்தது. என்ன கொள்கை? திமுகவை எதிர்க்கணும், திமுகவை எதிர்க்கணும். திமுகவில் இருந்து வந்த ஆதவர்ஜுனா அதை வேகப்படுத்தினார். ஆதவர்ஜுனா ஸ்டாலினங்கில் கொத்த இறங்கியா சண்டை போடலான்னார். அப்போ 2 வருஷம் மக்கள் அதை தான் என்ன எப்படி பார்த்தான்? ஓ, திமுக ஒழிக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாயா? சீமா திமுக ஒழிக்கிறதுக்கு வந்தாலும் தான் ஓட்டு போட்டான். 50 லட்சம் பேர் ஓட்டு போட்டான். வைகோவுக்கு ஓட்டு போட்டான், எம்ஜிஆர் ஓட்டு போட்டான், ஜெயலலிதா ஓட்டு போட்டான், ராமதாஸ் எல்லாம் யாரை ஒழிக்க ஓட்டு போட்டான்? திமுக ஒழிக்க. யாரும் ஒழிக்கலாம், திமுக சேர்ந்துட்டான். அதன் பிறகு 2 வருஷமா திமுக அவ்வளவு அநியாயம் பண்ணிச்சு. ஒருத்தரும் தட்டி கேட்கல. இந்த சினிமா நடிகன் தட்டி கேட்டார். அவர் அரசியல் தலைவரை முதலமைச்சர் உட்கார வச்சிட்டார். இதுதான் நடந்தது. அண்ணாமலை விஜயும் பேச மாட்டார், திமுகவையும் பேச மாட்டார். ஏன்னா காசு கொடுத்துட்டு பேசுனா அவங்க திருப்பி கேட்பான். இல்லை 6 மாதம் டைம் கொடுத்துட்டோம். அதான் 6 மாதம் இல்லை, 5 வருஷமா இன்னொரு 6 மாதம் கழிச்சு இன்னொரு 6 மாதம் டைம் கொடுக்குறாங்க. என்ஜிஓக்களை பொறுத்தவரை திமுகவை எதுக்க மாட்டான், அதிமுக எதுக்க மாட்டான், விஜய் எதுக்க மாட்டான், பிஜேபி எதுக்க மாட்டான். அப்போ உங்களுடைய கொள்கை தான் என்ன? நான் ஆர்கனைசேஷன் கம்பெனியா? ஊழல் நடக்குதுன்னா விஜய் எதுக்கணுமா இல்லையா? ஏங்க மேகதாது அணை தண்ணியே வரல, என்ன திட்டம்? விஜயும் உதயநிதி முடிவு பண்ணுறதா மேகதாது திட்டம்? நடுவர் பண்ணுறான், நீ அமைக்கிறங்கிறாரு, அவர் அமைச்சர்லான்னு முடிஞ்சு போச்சு. இல்லை அண்ணாமலை இடைத்தேர்தலாம் போட்டி போட போறாரு. இடைத்தேர்தலில் போட்டி போட போறாரு. எதில் வேணால் போட்டி போட்டோம். எவ்வளோ ஓட்டு வாங்குவார்? அதிமுக திமுகவோட அதிகமாக வாங்கிடுவாரா? இல்லை தாவேக அளவுக்கு வாங்கிடுவாரா? ஒரு வாக்கு வங்கி என்ன? கொள்கை இருந்தால் தான் வாக்கு வங்கி சொல்ல முடியும். கொள்கை என்ன? தேசியமும் தெய்வீகமும். இது ரெண்டுமே காலாவதியாகி பல 1000 வருஷம் ஆச்சு. பெரியார் தேசியத்தை ஒழிச்சு விட்டார், தெய்வீகத்தை ஒழிச்சு விட்டார். எப்போ? பெரியார் காலத்திலே ஒழிச்சுட்டார். இப்போ இங்கே தேசியம் இல்லை, தெய்வீகம் இல்லை. இங்கே என்ன இருக்கு? தம்பி உன் தங்க முகத்தை காமி. யாரு? விஜய் இல்லை, அன்னைக்கு எம்ஜிஆர். எம்ஜிஆரோட மூஞ்சியை யார் காமிக்க சொன்னார்? அண்ணா. கொள்கையை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கல. இப்போ எங்கே வந்து நின்று இருக்கு? விஜய்கிட்ட வந்து நின்று இருக்கு. அப்போ இதில் எங்கே தேசியம் எங்கே இருக்குது, தெய்வீகம் எங்கே இருக்குது? ஒன்றும் கிடையாது. நானும் ஒரு கட்சி, என் சொத்தை காப்பாற்றி கொள்வதற்கு வைகோவுக்கு ஒரு கட்சி, வீரமணிக்கு ஒரு கட்சி, சசிகலாவுக்கு ஒரு கட்சி, டிடிவிக்கு ஒரு கட்சி, ராமதாஸுக்கு ஒரு கட்சி, அன்புமணிக்கு ஒரு கட்சி, அண்ணாமலைக்கு ஒரு கட்சி, அவ்வளோ. இதை தாண்டி அப்போ 5% ஓட்டை கூட வாங்க முடியாது. அவருடைய இப்போ அவர் கட்சியை விட்டு வெளியே வந்துட்டார் பிஜேபியில இருந்து. இப்போ பிஜேபி ஒரு இழப்பு தானே சார் இது? எப்படி அவங்க பிஜேபி தூக்கி போடுதுங்க. அப்புறம் எங்கே இழப்பு? பிஜேபியை தூக்கி வெளியில் வீசிச்சு. எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இருக்கும்ல, ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு 50-40 கிலோ லக்கேஜ்னா 41 கிலோ வந்து எடுத்து வெளியே எங்கே எதை காமிப்பான்? குப்பை கூடையை காமிப்பான். எதை அங்கே போட்டுடுவான். ஒருத்தன் 1 கிலோ எடுத்துகிட்டு வந்தான்னா 235 பேர் எத்தனை கிலோ ஆயிரும்? 235 கிலோ ஆயிரும். விமானம் மேலே பறக்காது, கீழே விழுந்துடும். அதனால் பெட்டியோடு சேர்த்து 40 கிலோனா உங்களுக்கு 40 கிலோ தான். 1/4 கிலோ எடுத்துகிட்டு போன விட மாட்டான். ஏன்? 250 பேர் 1/4 கிலோட என்ன ஆச்சு? அது ஒரு 1/4 டன் ஆயிரும். அதனால் 40 கிலோ கீழே தான் இருக்கணும். என்ன 399 900 தான் இருக்கணும். அதுதான் அதே போல தான் இந்த அரசியல் என்பது 100க்கு 100 சரியாக இருக்கணும். அண்ணாமலைட்ட அது போன்ற எந்த கொள்கை கோட்பாடு இங்கே இப்போ வந்து தமிழ்நாட்டு சீசன் தமிழ் தேசியம்தான். சீமா 2009 கட்சி ஆரம்பிக்கும் போதே திராவிட தூக்கி போட்டார். 2005 கட்சி ஆரம்பித்த விஜயகாந்த் தான் தேசிய முற்போக்கு திராவிடங்களும் வச்சார். அது போனியே ஆகலை. அதுக்கு பிறகு சீமா என்ன திராவிட தூக்கி போட்டார். விஜய் திராவிடமே இல்லாத தமிழக வெற்றி கழகம் தாவேக்கா. அப்போ திராவிடம் காலாவதி ஆகி போச்சு. அதை தேசியமும் தெய்வீகம்னு அது யார்? முத்துராமலிங்க தேவர் கொள்கை. எப்போ? இதெல்லாம் வந்து ஏறக்குறைய 3/4 நூற்றாண்டு ஆகி போச்சு. இப்போ இதை சொன்னார்னா இப்போ இருக்கிற ஜென்சிக்கு அதெல்லாம் புரியாது. நயன்தாரா விஜய், திரிஷா விஜய், என்ன புது படம், புது சீனு, புது வசனம், புது ரிலீஸ், இதுதான் இப்போ பார்க்குறான். அங்கேருந்து அரசியல் எடுத்துக்கிறான், அங்கேருந்து தான் கொள்கை எடுத்துக்கிறான், தத்துவத்தை எடுத்துக்கிறான்.
விஜய் வீட்டில் தான் போய் சிபிஎம்மும் துண்டை பிடிச்சி படுத்து கிடக்கு. மகேந்திரனே போய் சேர்ந்துட்டார். போய் சேர்ந்துட்டார். விஜய் காந்தி இருக்கிற பொழுது எல்லாம் கோயம்பேடு கல்யாண மண்டபத்தில் கம்யூனிஸ்டுகள் தான், மார்க்ஸ், ஏங்கிள்ஸு, லெனின், ஃப்ரெடரிக் ஏங்கிள்ஸு, மக்கள் நல கூட்டணி எல்லாம் அங்கே போய் படுத்துக்கிறது தான். மக்கள் நல கூட்டணி. அவர் ஜெயலலிதாட்ட ரகசிய கூட்டணி வச்சு ஒரு 2000 கோடி பின்னாடி வெளியே மச்சான மனைவி வாங்கிட்டு போயிட்டாங்க. அதோட அவர் காணாமல் போயிட்டார். இந்த கூத்தெல்லாம் தமிழ்நாட்டில் தான், வேறு எந்த நாட்டிலையும் இல்லை. இப்போ அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்தால்தான் தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்க முடியும். சொத்துக்களை பாதுகாப்பதற்கு ஒரு அரசியல் தலைவனாக இருக்கிறார், ஒரு கட்சி, அவ்வளோதான். அதை தாண்டி ஒரு நான் ஆர்கனைசேஷன் அலுவலகம் தான் நடத்துகிறார். அங்கே ஏதாவது ஒரு தீர்மானம் போட்டாரா? மேகதாக தண்ணி வந்தே ஆகணும், காங்கிரஸ் தான் கொடுத்தே ஆகணும், போராடுவேன், அணையை மீட்பேன், ஏதாவது அப்படி எது சொன்னாலும் பாஜக கொட்டி வச்சுருவோம், ரேடு விட்டுருவோம். இல்லை, கட்சி ஆரம்பித்த பிறகு சொல்லுவார், இது வந்து ஒரு அமைப்பு, வந்து ஒரு போதைக்கு அமைப்பு விழிப்புணர்வு இல்லைங்க. சரி, டாஸ்மார்க் கடை எத்தனை கடை மூடணும்னு தீர்மானம் போட்டார்? எதுவுமே இல்லையே. போதைங்கிறது அந்த லெட்டர் பேடில் மட்டும் இருக்குது. போதையை பற்றி பேசவே இல்லையே. வந்த பாதி பேர் போதையில் உட்காந்துருந்தானே. இது எல்லாமே ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு சம்பிரதாயமே தவிர எந்த நோக்கமும் கிடையாது. இப்போ திரும்ப நடத்துகிறாரு உளுந்தூர்பேட்டையில் தமிழ் தேசிய மாநாடு. அவர் தமிழ் தேசியம் தெரியறதுக்கு 65 வயசாக இருக்குது. எத்தனை வயசாக இருக்கு? 65. தலித் தலைவராக கூட அவரால் நீடிக்க முடியல. தமிழ் தேசிய தலைவனாக வர வேண்டிய திருமா ஒரு தலித் தலைவனாக கூட நீடிக்க முடியல. எல்லாம் எங்கே போயிட்டான்? விசில் அடிச்சுட்டு போயிட்டான். ஷிஃப்ட் ஆகிடுச்சு சார், விசிலுக்கு போயிட்டாங்க. ஷிஃப்ட் ஆகிருக்கு. சேரிகள் பூரா என்ன சின்ன வரைஞ்சி வச்சுருக்கான். முதல்ல பானை இருந்து இப்போ என்ன இருக்குது? விசில், விஜய் முகம். அப்போது தலித் அரசியலை கூட தலித் தலைவர்களால் செய்ய முடியல. திமுகவோடு சேர்ந்து கரைந்து கழுத தேஞ்சு கட்டெரும்பை போச்சு. அதனால் தமிழ்நாட்டு அரசியல் எல்லாம் போலி வேடதாரிகள், போலி நடிகர்களும் போலி வேஷதாரிகளையும் மக்கள் நம்ப தயாராக இல்லை. அதனால தான் நேராக கோடம்பாக்கம் கமலா தியேட்டரில் போய் நடிகரை கொண்டு வந்து அந்த சீட்டில் உட்கார வச்சிட்டார். நடிகர் என்ன நம்ம முதலமைச்சராக நம்பவே முடியலையே. அவரை நம்புவதற்கே ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒரு வாரம் ஆயிடுச்சு. இன்னும் நம்ப முடியலன்றாங்க. வாய்ப்பே இல்லை. அமைச்சர்கள் எல்லாம் நிலை குலைஞ்சு போயிருக்காங்க. ராஜ்மோகன் சொல்கிறார் ஒரு பேட்டியில், என்னால் நான் இன்னும் நம்ப முடியல, என்னால் நான் அமைச்சர் ஆகிட்டேன் அப்படின்றது. அதெல்லாம் திமுக எதிர்ப்பு தான். திராவிட இயக்கத்தை ஒழிக்கணும். இப்போ தனுஷ் வேற புது கட்சி ஒன்று, ஒரு கொடி வேற ஒரு லான்ச் பண்ணியிருக்காரு. ஏன் விஷால் ரெட்டி ஆரம்பிக்கலையா? டி ராஜேந்தர், பாக்யராஜ், அதே போல தனுஷ் ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ ஒரு நடிகரை வீழ்த்த இன்னொரு நடிகரால தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ? எது வேண்டுமானாலும் நினைக்கலாம். மக்கள் நினைக்கலையே. மக்கள் நினைக்கல. அது அந்த சீசன் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நீங்கள் திராவிட இயக்கத்தை ஒழிப்பதற்கு தான் ஒரு பெரிய சித்தாந்தம் தேவை. திராவிட இயக்கத்தையே ஒழிச்சாச்சு. இனி விஜயை ஒழிப்பதற்கு பெரிய சித்தாந்தம்லாம் தேவையில்லை. சரியான அமைப்பு, சரியான இயக்கம், தமிழர்களுக்கான அமைப்பு இருந்துன்னா விஜய் 6 மாதத்தில் எடுத்துடலாம். நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம்.